ஹாய் மை டியர் வியூவர்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ரொம்ப ஒரு 8 மந்த்து கழித்து இன்றைக்கி ஃபிஷிங் போர்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக 8 மந்த்து எதுக்காக நாங்கள் பண்ணலன்ற ரீசனையும் சொல்லிடுறோம். உங்களுக்கே தெரியும், சுத்தமாக மழை இல்லை, சிட்டியில் இருக்கிற எல்லா இடமும் ரொம்ப வறண்டு போயிடுச்சு. அந்த ஒரே ஒரு ரீசனால் தான் இந்த வீடியோ மூலமா உங்கள் எல்லாரையுமே சந்திக்க எங்களால் முடியல, பட் ஃபிஷிங்கும் எங்களால் பண்ண முடியல. அதனால தான் இன்றைக்கி கூட இப்போ கூட எங்கேயுமே அந்தளவுக்கு மழையும் இல்லை, தண்ணி இல்லை. அதனால தான் ரொம்ப அவுட்டரில் வந்திருக்கோம், பொன்னேரி அளவு வந்திருக்கோம். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருந்தாலும் ஸ்பாட்டை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி வீடியோ நல்லா பண்ணுவோம், உங்களையும் நல்லபடியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்குது. கூட ரவி ப்ரோ வந்திருக்காங்க, நம்மளோட சிறப்பு ஃபிஷர் சபீர் பாய் அவரும் வந்திருக்காரு. நல்லா பண்ணுவோம், ஹோப் இருக்குது. நாங்களும் எக்ஸைட்டடாக தான் இருக்குது, பார்க்கலாம். இன்னொரு விஷயம் வியூவர்ஸ், ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கோம் நம்ம பிஃபோராக பண்ண வீடியோக்கும் இந்த வீடியோக்கும். என்னென்னா, இது மட்டும் எப்பயுமே நம்ம கவர் யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது ரொம்ப இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் அப்படின்றதுனால எல்லோரும் பேசியிருக்கோம், அதை தடை செஞ்சுருக்கோம். சரி, நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ, இதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவோன்ற அந்த பேம்பூ ஸ்டிக்லேயே நமக்கு அதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். கொள்ளுவேன், ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கோம். ஆரம்பமே ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸ்பாட்டு. அதை ஸ்டார்ட் வெற்றிகரமாக எடுத்துட்டோம். கமா சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆளை ஏற்றி போட்டேன். பாடு நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக சின்ன மீன் தான் அங்கே பெரிய மீன் வெளியே ஆகணும். கண்டிப்பாக நம்ம ஒரு பெரிய மீன் பிடிப்போம். வியூவர்ஸ் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, சின்ன மீன் இருந்ததுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, தண்ணியிலே விட்டுருங்கன்ட்டு. அவர் வார்த்தையை கண்டிப்பாக கேட்கணும். நல்லாயிருக்கு. எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜ் சைஸ் தான். பட் சபீர், நீங்கள் 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் இது நல்ல ஸ்டார்ட். ஆக்சுவலாக
தூணியில் வச்சு ஓட்டு ஒரு வேலையை பாருங்கள், செக்ஷன் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. சங்கீத ரொம்ப விரும்பி so good. இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா சின்ன மீனாக மாட்டிகிட்ருக்கு. பட் 8 மந்த்துக்கு ஆஃப்டர் மழை இப்போ தானே வந்துடுவா. சபீர் சூப்பர். அதனால் ஒன்றும் பெரிய கண்டிப்பாக இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்துக்கு அப்புறம் இந்த ஸ்பாட்டு செம்மையாக இருக்கும் நம்மளுக்கு. நம்ம இங்கேயே ஒரு நல்ல வீடியோ பண்ணுவோம். அருமை. ஸ்பாட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல மீனாக மாட்டிருக்கு. கரும்பு ஒரு புழு எடுத்துக்கோங்க. பாருங்க அங்கே இருக்கு. அங்கே எடுத்து மாட்டுங்க. அந்த புள்ளி அங்கே தெரியுது ஒன்று. ஓகே வியூவர்ஸ், மீன் நம்ம பெரிய மீன் ஒன்று பிடிக்கலாம், பிடிச்சிட்டு க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடணும். பட்டு இப்போ தான் மழை புதுசாக பெஞ்சிருக்கனால எல்லா மீனும் ஆல்மோஸ்ட் இந்த சைஸில் தான் இருக்குது. பட் கேப் விட்டு ஒரு வீடியோவை பண்ணணும். அதுவும் வியூவர்ஸ் உங்களோட அன்பால் தான் இன்றைக்கி நாங்கள் வீடியோவே பண்ணியிருக்கோம். ரொம்ப நன்றி உங்களோட இதுக்கு. ஏன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணி மந்த்தெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணி இத்தனை மாதமாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ எங்களுக்கே ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துட்டோம். ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப தேங்க்யூ உங்களோட அன்புக்கு. அகைன் என்னன்னா நெக்ஸ்ட் எல்லா வியூவர்ஸுமே கமெண்டில் கேட்டுருந்தீங்க ஒருத்தராக தக்க எங்கே வாங்குறீங்க, அது என்ன சைஸு, ஸ்டிக்கு எங்கே வாங்குறீங்க எல்லாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே சேர்த்து நான் பொதுவாக ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட்டு நல்லா பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக வந்து எக்யூப்மெண்ட் எப்படி செய்யறது அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ அதுக்கான பொருள்லாம் கரெக்டாக எந்த இடத்துல வாங்கலாம், என்ன மாதிரி பொருள் வாங்கலாம் அப்படின்றது நான் ப்ரீஃபாக ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக நான் போட்டுறேன். ஓகே ரவி ப்ரோ எதனா சொல்கிறதுனா ஓகே பேசிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டோம். பரவாயில்ல, நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகலை. சரி, பட் சைஸ் வைஸாக எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய மீன் மாட்டல. பட் ஆனால் 8 மந்த்ஸ் கழிச்சு மீன் பிடிச்சதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிட்டிக்குள்ளே தண்ணி இருந்தால் நாங்களும் அடிக்கடி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். பட் ரொம்ப தூரம் சென்னை உள்ள சுத்தமாக தண்ணி இல்லை. தட்ஸ் வை வி ஹேவ் டு ட்ராவல் டு பொன்னேரின்றாங்க. இன்றைக்கே எவ்வளோ 30 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் 30+ வந்திருக்கோம். அண்ட் வி பிளானிங் டு டூ அவர் 25th வீடியோ ஆன் பாண்டிச்சேரி. அது எப்போன்னு தெரில. பட் இது ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. கண்டிப்பாக ரெகுலராக அட்லீஸ்ட் மந்த்லி ஒரு வீடியோவாவது போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே வியூவர்ஸ், எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கும் ஃபைனலாக பார்த்துட்டு நம்ம இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணுவோம். சபீர் அந்த இதெல்லாம் எடுங்க, காட்டுங்க வியூவர்ஸ்.
ஆக்சுவலாக நாட் பேட் தான் நினைக்கிறேன். இப்போ தான் தண்ணி வந்திருக்கு, ரொம்ப நாளாக இருந்து இப்போ பேஞ்ச மழையில் வந்தது தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தா மாதிரி இருக்குது, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கண்டிப்பாக நல்ல பெரிய சைஸ் ஆகும். இது வரைக்கும் பண்ண வீடியோஸ் இல்லாமல் ஒரு நல்ல பெஸ்ட் வீடியோ ஒன்று கொடுக்கணுன்ற ஒரு பிளானில் இருக்கோம். அது ஆக்சுவலாக பாண்டிச்சேரியில் பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் கொடுக்குறோம் அந்த வீடியோ. உங்களோட அன்புக்கு திரும்ப நன்றி. தேங்க்யூ.